ஆ, பகலை விட இருட்டு தயா நல்லா இருக்கு. பகலில் என்னமோ கருக்கொட்டி கருப்பாய் மாதிரியே தர்றேன். இருட்டில் பாருங்க நல்லா தெரியுறேன். பல 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 பழக்கா. என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலை. சரி வாங்க, சர்மா மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கு வந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இருங்க, இதெல்லாம் அணிகலங்கள்லாம் உள்ளதுக்கு போடுங்க. இதெல்லாம் முதைய எடுத்து போட்டுட்டு அப்புறமா கேமரா ஆன் பண்ண மாட்டியா? கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணுமா அப்படிலாம் சொல்லாதீங்க. மறந்து போயிருதுல. வந்த உடனே அப்படியே ஆரம்பித்த உடனே அப்படியே கேமராவை தொட்டுறதேன் வேலை. அப்படித்தான் பண்ணிக்கிட்டு தெரியவா. லூசு முடியாமல். சரி விடுங்க. சரி, நல்ல கதை சொல்லியிருந்தா கதையை கேட்டுவிட்டு லைக்கு கம்மியாக போட்டுவிட்டு அதில் வேற அந்த பூ போட்ட ப்ரொஃபைல்காரக்கா முனிமா பேய் கதையை பயமுறுத்தி சொல்லு அப்படின்டா. இது எப்படி சொல்கிறது? நான் பயமுறுத்தி என் மூஞ்சியதே முன்ன அப்படியே ஊடு காட்டி உங்களை பயமுறுத்துறேன். அப்புறம் என்ன இப்படித்தான் கேட்பாங்களாக்கும். பயமுறுத்தி எப்படி சொல்கிறது? அப்போ பூரா இந்த குழந்தைய இப்போ நைட்டில் கதை சொல்லுமான்னு கேட்டுக்கிட்டு படுத்து கிடக்குமே, பயந்துக்கிட்டு பேய் கதை சொன்னோன்னா பயந்துக்கிட்டு முண்டிக்கிட்டு வந்து படுக்குமே, அது மாதிரி தூங்க பிரியவருக்கு அப்படி போடு. கதை சொல்லுங்க, ஒரு அமானுஷிய கதை சொல்லுங்கண்டாக. சரிண்டா ஆத்தாவுக்கு சே எங்கெங்கே என்னடா இது கொடுமை, நம்ம ஆத்தாவுக்கே நடந்துச்சத்தா, ஆனால் அம்மானிசியம்மா அதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் கதையை கேட்டுவிட்டு லைக்கையும் காணும் கைப்பையும் காணும். அந்த கதைக்கு ஒன்றுமே அமுக்காமையும் விட்டதும் இல்லாமல் மறுபடி பயமுறுத்துறது மாதிரி சொல்லணுமா? பயமுறுத்தணுமாக்கும். சிரிப்பு தான் மூட்டை தெரியும் எனக்கு, பயமுறுத்த தெரியாது. சரி விடுங்க, இன்னைக்கு பயமுறுத்திடுவா அவங்கள. பயமுறுத்துற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ரெடியா? யார் எவருன்னு விவரமாக சொல்ல முடியாது, சரிங்களா? யார் எவருன்னு விவரமாக சொன்னால் ஏன் கதையத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் அப்படின்னு நாளைக்கு ஊருக்கு போகல என்னைய குறண்டு அப்படி பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் தான் பேய மாதிரி உங்களுக்கு கதை சொல்ல வரணும். ஒவ்வொருத்தரும் போனுக்குள்ளே ஓடியாது ஆவியா மாதிரி பின்னாடி ஆவியா அப்படியே வெள்ளை உருவமாக வந்து என் மைய வீடியோ எடுத்து எங்கள் அம்மா மிருடர் ஆயிடுச்சுன்னு போட வேண்டியது. நான் பின்னாடி ஆவியாக உலாவி உங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியதே. அப்படிலாம் பேசாத நிற்கிறதுக்கு முடியுமா? கடவுளே ஆயுசை கட்டியாக கொடு. என் பிள்ளைகளுக்கு இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் முடிச்சு பேரன் பெத்திலாம் பிறந்து அதுகளுக்கு பிள்ளை பெற்றதுக்கப்புறம் நீ எடுத்துக்கிட்டு போ. ஆமாம், ஆயுசை கேட்குறோம். அதிகமாக கேட்டுருவோம். இதுக்கு ரொம்ப கம்மியாக ஏற்ற. இது என்னது புழு மாதிரி இருக்குது. சே அங்கிட்டு போ. ஐயோ, புழு கூட போய் பிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு கிடக்கேன்னு இப்படின்னு பிதுக்குடுது. ஆத்தாடி சே, புழுவை நசுக்கிட்டேன் போ. அப்போ உண்மையிலே எனக்கு ஆயுசு கட்டியாயிரும். ஏடுகளுங்க புழுவில் போயிடுச்சு வந்து இது புழு செத்து புழுவை கொண்டுட்டேன் கசக்கி. சரி, கதையை சொல்லட்டுமா? நிறைய மாதமுங்க 6 எவ்வளோன்னு சொல்ல முடியாது தானே, எங்கே நடச்சுன்னு சொல்ல முடியாது. நிறைய மாதமாக இருந்ததுக்கு திடீர்னு என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியாது. திடீர்னு தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. எதுவும் சொல்லணும்? ஐயோ, எனக்கு சொல்லையிலே பயவா கிடக்கே. நைட்டு வேற நான் ஒரு லூஸு. சரி, தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. நிறைய மாத்தேன் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரே உலகமே ஓடியாந்து பார்த்துட்டு ஐயோ ஆத்தாடி நேரம் மாற்ற கறி பிடிச்சது போனாலத்தே என்ன செய்கிறது உலகமே வந்து அழுது பார்த்துக்கோங்க. அப்படியே அழுதா அப்படியே என்ன செய்கிறது? மாண்டவர்களை மீண்டும் திருப்ப முடியுமா? அழுது மாண்டவர்களை கொண்டு வந்தது ஆள் இருக்கா? இல்லை. அதேமாரி அழுது மாண்டவர்களை திருப்ப முடியாது. இருந்தாலும் மனசக்களுக்கு வயிற்றுச்சோம் நேரமாக தக்காரி பிள்ளை வயிற்றில் பிள்ளை இருக்கிற தக்கனை இருக்கையிலேயே போய் நாடுக்கு நினச்சா வாழத்தா. அப்படியே வினகார படிவாவி என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன நஷ்டமாக இருந்தாலும் புருஷன் பிள்ளைகிட்ட சொல்லி இப்படின்னு அதுக்கு தீர்வு இல்லாமையா இருக்குது. இப்படி பிள்ளைய வயிற்றில் இருக்குன்னு கூட இல்லாமல் இப்படி செத்து போயிட்டாலத்தான்னு 4 பேர் சொல்லி அழுகுறா. இங்கிட்ட 4 பேர் சொல்லி அழுகுறா. என்னென்னத்தையோ சொல்லி அழுது கொண்டு போய் பிதைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாத்தே. அப்போ வந்து தூக்கு போட்டு செத்தவங்க, இந்த திடீர்னு இறக்குறவங்க, ஆக்சிடெண்ட்டில் இறக்குறவங்களாம் பார்த்துக்கோங்க, வீட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க. நேராக கொண்டு போய் அங்கிட்டு எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்களா? அதே மாதிரியா சொல்லையிலே கொஞ்சம் மனசு படக்குன்றது. பேய் கதை சொல்லு புரியுமாண்டு என்னைய பேய் வைக்கிறாதிய கடைசியில். ஆத்தாடி அந்த பூ போட்டாக்காவை அப்படி குத்தணும் மூஞ்சியில். நான் பாட்டுக்கு இருக்கிறவளையும் தூண்டி விடுறீங்களே இப்படி, என் பாட்டுக்கு இருக்கிறவளையும். சரி விடுங்க, கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்ன விடுங்க.
காற்று வேகம் அடிக்குது. அதோட பார்த்துக்கோங்க கொண்டு போய் எரிக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. எரிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, எரிக்கிறது வந்து இதோட இறந்துருக்கு, குழந்தையோட இறந்துருக்கு. நல்லா வந்து எரிக்கணும், எரிமூட்டணும். அதனால் ஆமணக்கு விதை இதுகெல்லாம் போட்டு இருப்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சரியா? கேமரா வேறு கீழே பார்த்து சரியும் ஏதோ அமாடிசை நடக்குது, திடீர்னு கேமரா ஆடுது. அப்போ எரிச்சிட்டான். எரிச்சிட்டு அப்போலாம் வந்து இந்த இதுகளில் வந்து வெட்டியாக வந்து எரிச்சுட்டு இந்த விஷயத்தை பூரா சொன்னதும் வெட்டியாந்தே வந்து எங்கள் ஊரில் சொன்னது, இல்லாட்ட யார் போய் பார்த்தது. அவர் வந்து காலையில் வந்து பார்த்துக்கோங்க ஒரே அழுக. என்னையா அப்படி அழுகிற? ஏயா போதை அடிச்சுக்கிட்டு இப்படி அழுதுட்டு கிடக்க போயா அப்படின்ட்டு ஊரில். யோ நான் சொல்கிறத யாராவது கேளுங்கப்பா, என் மனசு ஆறலை. சரி சொல்லு, என்னத்தை சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்ற. எதுக்கு அழுதுகிட்டு கதையை சொல்லு, என்னென்ன விவரத்தை சொல்லு அப்படின்னு. விவரத்தை அவர் தான் சொன்னார். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். இப்போ பார்த்துக்குங்க, நான் இந்த இது வேணாம்பதோ காற்றடிச்சிருச்சு, கேமராவை தள்ளுது. அப்படியே அவர் சொன்னது சொன்னார். அதாவதுங்க எரிமுட்டி எரிச்சுக்கிட்டு இருக்கையில் பிரேதம் வந்து அப்படியே மேலே தூக்குமா, அப்படியே உடம்பு தூக்குமா. அப்படி தூக்கி வந்திருக்கு. அப்படி என்னடி அப்படி தூக்கி வருது என்று ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அடித்து அடைக்கிருந்துருக்கார். அடித்ததில் வயிற்று இருக்கிற குழந்தை மட்டும் பிளுக்குன்னு வந்து வெளியில் வந்து வந்துருச்சாங்க. அப்படியே பார்த்துருந்துருக்காரு. வெளியில் வந்து வந்த குழந்தைய தூக்கி ஆம்பளை பயலாம் பார்த்துப்புட்டு அப்படியே கைகாலாம் நடுங்கி அப்படியே பயந்து போனாராம். ஆனாலும் என்ன செய்கிறது, வெளியே விழுந்தவில்லை என்ன செய்கிறது, அதுக்குள்ளே தானே போடணும், செத்து போனவில்லை என்ன செய்வாங்க அப்படின்னு மறுபடியும் அதுக்குள்ளேயே விட்டு எரிச்சிட்டு மனப்பாரம் தாங்க முடியலையா, அதுக்கு அழுகுறாரு அம்பட்டு ஒரு அழுகு. அப்படி சொல்லி அவர் அழுக ஊரையா அழுதுச்சு. பார்த்துக்கோங்க, நாட்கள் கடந்து போச்சு. கொஞ்ச நாள் கடந்து போனால் அப்படியே அந்த ஊரில் இருக்கிற மனுஷக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டா. ஆனாலும் பார்த்துக்கோங்க, அந்த ஊரில் இருக்கிற ஊரும் சில விஷயங்கள் அமானுஷ்யமாகவே அந்த ஊரில் நடந்திருக்கு. என்னப்பா இது அமானுஷ்யமாகவே ஊரில் கொஞ்ச நாளாகவே நடக்குது அப்படின்ட்டு ஒருத்தருக்கு பேச்சாவே இருந்திருக்காரு. சும்மா தச்சையெல்லாம் நடக்கிறதெல்லாம் அப்படிலாம் பேசாதியே, இதாக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அப்படியே சமாளிச்சிருக்காங்க. இல்லை நிஜமாவே பாம்பு உருவத்தில் தெரியுதாம்தா அப்படின்ட்டே பேசியிருக்காங்க. என்னத்த சொல்கிறிய, அப்படியா தெரியுது, ஆமாவா அப்படின்னு இருக்காரு. சரின்ட்டு பாம்பு உருவத்தில் தெரியுறது உண்மையா பொய்யா தெரியாது. ஆனால் ஊர் உலகமே பேசுது. பேசி அந்த இதுக்கிட்ட போனால் மட்டும் நாளாக என்ன செய்யுது, அந்த இடத்துக்கிட்ட போனால் மட்டும் திட்டு ஓடுவேன் பயந்துக்கிட்டு. எல்லாரும் பேசுகிறாங்கல்ல அப்படித்தான் ஊர்களில் உரிமையத்தை கிராமத்துகளில். அப்போல்லாம் டிவி டெலிவிஷன்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரில் கதை நடக்கிறது பூரா பொம்பளை ஊராக சாயந்தரமாக விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூடி உட்காந்து இப்படித்தான் பேசுவாங்க. இப்படி பேசுகிறத மடியில் படுத்துக்கிட்டே நான் கேட்பேன். எங்கள் அம்மா பக்கத்தில் கூட பேசுகிறோம். அவங்க பேசின கதை ஊரை நைட்டில் தூங்கையில எங்கள் இதில் கனவாக ஓடும் பார்த்துக்குங்க. படம் பார்த்தாலும் அப்படித்தான், குத்துறது மாதிரி வெட்டுறது மாதிரி அதே தான் கனவுல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆத்தாவுக்கு பேசணுன்னு அந்த இடத்த பார்த்தாவே என்னவே கிராஸ் பண்ணி திருட்டு ஓடுவேன். அப்படியே நாட்கள் கடந்து வச்சுட்டேன். அது உண்மையா பொய்யாண்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாத்தவையில் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. பெரிய கட்டைன்னு இந்த கையை தட்டி போச்சு. இன்னும் யாருக்கும் சொல்லக்கூடாது, அது பேர போயிடுச்சு. போனால் அடித்து பற்றி விட்டுறாங்க, வெட்டிடுறாங்க. மறுபடியும் தினம் அந்த வீட்டுக்கு வருது, இறந்த வீட்டுக்கு. இப்போ வந்து சந்தேகம் உறுதியாயிடுச்சு. அப்போ உண்மைதான், அந்த பிள்ளை வந்து இதாயிடுச்சு, பாம்பாயிடுச்சு, இதாக ஆயிடுச்சு. அது உண்மையத்தையும் அந்த ரூ எடுத்துருச்சு. அதனாலதான் விரட்ட வருது அப்படின்னு யோசனை பண்ணி அப்படியே அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அந்த வீட்டையே நடமாடுதான் சொன்னாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கிட்ட போகையெல்லாம் திடுன்னு ஒரே ஓட்டமாக குமிழியாக ஓடிய வருவேன். இப்படி நாட்கள் கடந்து போச்சு. எங்கம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா யதார்த்திய வந்ததை போய்கிட்டு பக்கத்தில் கருவேலி காடு இருக்குது, குப்பை காடு இருக்குது, அதுலேருந்து வராது, அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்க. இதை போய் ஊர் இப்படி பேசுதே, அவள் என் ஃப்ரெண்டு என் தோழி அப்படின்ட்டு எங்கள் அத்தை சொல்லிட்டு தெரிஞ்சு. ஒரு நாள் ஒரு பொழுது எங்கள் ஊரில் பஞ்சாயத்து நடந்துட்டு, பஞ்சாயத்தில் எங்கள் அப்பா எங்கே பஞ்சாயத்து கட்டினாலும் பார்த்துக்கோங்க சண்டையை இழுத்து மண்டையை உடச்சி அப்படியே பார்த்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சு ஊர் உலகத்தை ரகலை பண்ணி போடுவார் எப்போ பஞ்சாயத்து நடந்தாலும். அதனால என்ன பெத்தாத்தா பயப்படும். ஆனால் பஞ்சாயத்துக்கு பொம்பளையை போக முடியாது, பொம்பளையை வந்து பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது, எட்டி நின்று தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். பஞ்சாயத்துக்குள்ளே போய் நீ ஊட போய் பேசக்கூடாது.
அப்படின்னு ஒரு சட்டை வதிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, பொம்பளையெல்லாம் இங்கே வரக்கூடாது, ஆம்பளையை பூரம் பேசி முடிவு எடுக்கிற பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து. அதாவது ஊரில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைண்டா பொண்ணு பிள்ளையெல்லாம் போய் நிற்கலாம். ஊர் பஞ்சாயத்து நடக்கும்ல, இந்த கம்மாயில் கருவை வெட்டணும், கருவை காசு வந்த காசை என்ன பண்ணேன், ஊர் திருவிழா வருது, திருவிழாவுக்கு என்னென்ன பண்ணலாம் அதை பேசுவார்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது பொம்பளையை. அது தேவையில்லாத விஷயம். அது ஒரு ஆம்பளை பேசி முடிவு எடுத்துறா, பொம்பளை யார் உள்ள நுழையக்கூடாது. அதே மாதிரி அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு இருந்தாலும் பையன் அடியலை மொப்பை என்கிட்ட 5 அடி எடுத்துகிட்டு வந்துடுவேன், நீ வீட்டில் இரு, நான் போய் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரேன், நீ பஞ்சாயத்துக்கு போக முடியாது, அங்கேயும் வரேன் அப்படின்றேன். நான் பஞ்சாயத்துக்கு போட்டேன்னடி, நமக்கு அம்மா இறக்கத்தில் போய் இறங்கி ஆனக்குள்ளே என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறான்னு கேட்குறேன். பஞ்சாயத்து கம்மாய்க்குள்ளே தான் நடக்குது. கம்மா எங்கள் வீட்டுக்கு முன்ன ஒரு கம்மா இருக்குது, அந்த கம்மா இறக்கத்தில் போய் இறங்கி உட்காந்து சும்மா உட்காந்துக்கிட்டு கேட்க வந்தானே. இது என்ன பண்ணியிருக்கு, சொல்லலாமா, ஆய் பெல்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு என்னாச்சு, ஃபோனில் சார்ஜ் குறையுதா, கதை சொல்லிலே கொஞ்சம் படக்குன்றது மனசு. சரி விடுங்க, உங்களுக்குலாம் படக்குன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் குதியாலமாக கேளுங்க. அப்படியே ஆய்ப்படுற மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா அவன் இந்த காசு இது வந்துட்டு அந்த காசு வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ கத்துறானே ஐயோ சண்டை எழுத்துறாம நீங்கள் மனசில் வந்துக்கிட்டே சண்டைன்ட்டு கலவரம்ட்டு முகான்ட்டான்ட்டு அங்கேருந்து பறிஞ்சு ஓடி புருஷனை தடுக்க, இல்லைன்னா செலவழிக்க முடியாதுல்ல. கோவப்படுவார் எங்கள் அப்பா. கோவம்ட்டு பேச்சுவார்த்தையோட பேசிட்டு வர மாட்டாருங்க, கையை நீட்டிட வேண்டியதுதான். கையை நீட்டினா அவன் மாமே மச்சான் அப்படி பேர் கம்பு எடுத்துகிட்டு வரணும். இங்கே எங்கள் மாமே மச்சான் மாமே மாறு எல்லாரும் கம்பு எடுத்து போய் 2 பேரும் பொருத வேண்டியதான். ஒருத்தர் மண்டையை உடைக்க வந்தேன், அடித்தவன் அதிகமாக ரத்தம் ஓடனவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், அடி வாங்கினவனு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், 2 பேர் மேலும் கேஸை போட்டு அப்படியே கோர்ட்டு கேஸுன்னு தெரிய வேண்டியதேன். இப்படி நடக்கும். எங்கள் அம்மா விவசாயம் போட்டு அந்த கோர்ட்டுக்கும் கேஸுக்குமே செலவழிக்க வேண்டியது. அதனால தான் பயந்துக்கிட்டு இவரோட போகிற கதையும் இல்லை. மாமே சித்தப்பா மாதிரி எல்லோரும் இருக்காங்கல்ல ஊரில், அவங்களும் அதில் வந்து வம்பில் வந்து விழுந்துருவாங்க. ஊரே அவன் சொந்த வந்தம் பூரா கம்பு எடுக்கையில் நம்ம சொந்த வந்தம் பார்த்துக்கிட்டு இருக்காதுல்ல ஒரு ஊரில், அப்போ எடுத்துருவாங்கள அவங்களும். அப்போ அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறாப்புல இருக்கும். அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா அந்த மீட்டிங்கு பஞ்சாயத்து மீட்டிங் நடத்தினாவே எங்கள் அம்மா ஓடிடும். இந்த மாதிரியே நடந்துக்கிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, இது போய் ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பின்னாடி இங்கே வர்றது கருப்பாக திருப்பாலாம் இல்லை, வெள்ளையேண்டாங்க, வெள்ளி காசாக வெள்ளையேன்னு இருந்துச்சா. இந்த பின்னாடி லைட் எரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் மின்னுச்சா அது கண்ணு. இந்த பின்னாடி லைட் எரியுதுல, இது மாதிரி தான் மின்னுச்சா. பின்னாடி வந்து நின்றுதுருக்கு. எங்கம்மா அதை கவனிக்கலை, உசுண்டுன்னு சொல்லலை புசுண்டுன்னு சொல்லலை, அது பாட்டுக்கு பேண்டது மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்கே பேசுகிறதே கவனிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி நாய், ரோட்டில் கிடந்த நாய் மூக்குக்குள்ளே என்னமோ என்னத்தையோ ஒன்றமோ போனால் அப்படின்னுல, அதே மாதிரி நாய் அப்படின்றது. என்னது இது கீழ் சவுண்டு வருது, யார் ரோட்டு வீட்டில் நடந்து வரவளோ என்னமோ நம்ம வாட திறச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் திரும்பி இருந்திருக்கு. திரும்பினதோட பார்த்துக்கங்க பார்த்துருச்சு. பார்த்ததோட மனசு படபடன்னு அடிச்சு என்ன செய்கிறது. அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, இது மனசலா இல்லை வேறு கல்லுகளா, மனசில் இருந்தால் ஒரே போடு நகலாமல் அப்படியே இருந்தால் மண்டை சொருக்கிட்டு போயிடுவோமான்னு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி நின்றுருக்கு. இது என்ன செய்யுது, திரும்பிடுச்சு. இப்போ திரும்பினதான் ஓரளவுக்கு அது பார்த்துருக்கோம். திரும்பினோடனே அது மண்டை எப்படி இருந்துச்சா அது சொல்லுதுங்க அம்மா. நான் திரும்பி பார்த்தல, அது இப்படிடுது, ஒளி அடிக்குதுத்தே அது கண்ணில் ஒளி அடிக்குதுத்தே, வெள்ளையே இந்த வெள்ளை கலர்லேயே. அங்கே நானும் பார்த்ததே இல்லைங்க வெள்ளை கலரில், சத்தியமாக சொல்கிறேன். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கதையை, நீங்கள் கேட்கல வரக்கு. சரி புதுசாக போய் புது கதையாக பாருட்டோம். அப்படியே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மனசு பேதலிச்சு. இப்போ என்னடா பண்ணுறது, இங்கிட்டு எதிச்சு ஓட முடியாது, எதிச்சு ஓடாலும் நம்ம இப்போ நெருக்கத்தில் இருந்தால் இம்புட்டடி நெருக்கத்தில் இருந்தால் இப்படி குதுன்ற நெருக்கத்தில் இருக்கான். அப்படியே என்ன செஞ்சா உருண்டுருச்சாங்க அம்மா கம்மாக்குள்ளே. அது ஒரு சருத்து மாதிரி, சருத்து மாதிரி கம்மாக்குள்ளே உருண்டு மெல்லி கருவேலிக்குள்ளே உருண்டு கதறா. நான் எம்மன்னு ஓடிடு, ஏற்ற ஓடிருந்தது. அந்த ஓடிரு வேற சொல்லலாம் அடிக்கடி. எங்கள் அப்பா அடித்தா நான் அதைத்தான் சொல்லும். எங்கள் அம்மா அடித்தான்னு வச்சுங்க, எப்போ அப்பாட்டு ஓடுதா ஏற்ற ஓடிருத்தேன் அப்படின்றோம். எங்கள் மாமா வந்து சண்டை விட்டாங்க வச்சுங்க, ஏன்டா எங்கள் அக்கா அடிக்கிறேன்னு, ஓடிருத்தேன் பானுமதி நீ ஓடிருத்தேன்றோம். எதுக்குத்தான் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு அதை சொல்லும், ஓடிரு அப்படின்னா. ஏன்னு கேட்கலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது, ஏமா தூங்கிடுச்சு சாப்பிட்டுட்டு. அப்படி பார்த்துங்க அலறி ஓடிடுது. ஏம்மா எங்கே உடச்சுட்ற, என்ன பண்ணுறேன், எத்தி வராதான்னு. அது
அதுக்கப்புறம் ஓடியாண்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க ஓடியாந்து என்னடி எங்கன்றா இப்படி பார்த்தனே அப்படின்ட்டு அலறி கை காலம் நடுங்கி போச்சு பெத்ததாக்கி. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது உண்மையை அப்படி இருக்கமுத்தா, நானும் உலகத்தில் அப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லைத்தா, அப்படி இருந்துச்சு தாட்டுச்சு. அதேமாரி எங்கள் ஊரில் அந்த நிறமாத கர்ப்பிணி அதாவே உலா வர்றதா எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இதான் அமானுஷ்ய கதை. உண்மையிலேயே அவங்க அந்த உருவத்தில் தான் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த கதையை நிறைய தடவை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ மக்களே, இந்த கதையை சொல்லி இப்போ நிறைய தடவை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். முயற்சி ஒன்றவட்ட எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும். ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து நின்று போயிடும். ஆனால் இன்றைக்கி விவரமாக எடுத்து சொல்லாமல் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். சரியலா? இதுதான் கதை. அதாவது இறந்து போனவங்கெல்லாம் மறுபிறவி எடுப்பாங்களாம். அவங்க ஆத்மா சாந்தி அடையலைன்னா. அப்படி சாந்தி அடையாதவங்க மறுபிறவி எடுத்து நமக்கு துரோகம் பண்ணவங்களையோ அல்லது நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களோ திரும்ப வந்து பழி வாங்குவாங்களாம். அது உண்மையிலே நடந்துச்சு. உண்மையிலே பழி வாங்குச்சு. யாருமே இல்லையில. அப்போ என்ன உண்மை தானே நான் சொல்கிற கதை? அது உண்மையிலே சினிமா கதையெல்லாம் கிடையாது. உண்மையிலே நடந்த கதை. கதையை உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் யாரும் கேட்டுறாங்க. ஏன்னா சொந்தக்காரவளாக இருந்தாங்களா யாரும் போயிருங்கத்தே. சொந்தக்காரவங்களுக்குலாம் கதை உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்ச கதை. நீங்கள்லாம் தெரிஞ்ச கதையே ஓயாமல் கேட்காது. 16 நிமிஷம் ஆயிடுச்சா? கதையை கேட்டுவிட்டு கதை எப்படி சுவாரஸ்யமாக இருந்துச்சு, எப்படி நல்லா இருந்துச்சா, உண்மையிலேயே மறுபிறவின்னு ஒன்று இருக்கா, அப்படி இருந்தால் இந்த மாதிரிலாம் பிறவி எடுத்து வந்து இது பழி வாங்குவாங்களா அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுறீங்க, கை பமுக்குறீங்க, எல்லா விஷயத்தையும் இது பண்ணுறீங்க. சரியா? ஆமாத்தே, உண்மையிலேயே அப்படி இருக்குத்தே. அப்புறம் ஒரு தடவையெல்லாம் எங்கள் அப்பாரு இங்கே இருக்க அழுகிற சவுண்டுச்சு. அப்படி அழுகிற சவுண்டுச்சு. நான் தான் முத சொன்னேன், ஏப்பா அழுகிற சவுண்டு கேட்குதுன்ட்டு. எங்கள் அப்பா கிறுக்கு பயவில் படு, பூனை கத்தும், பூனை அப்படித்தான் கத்தும், குழந்தை மாதிரியே கத்தும் அப்படின்னு. நான் குழந்தை அழுகுதுப்பாட்டே சொல்லு. பூனை அப்படித்தான் கத்தும் பயவில் படு அப்படின்ட்டார். மறுபடியும் அவர் கேட்டுருச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவை கேட்டுருச்சு. இவங்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க பேசுகிறா குசு குசுண்டு. இப்படி பேசுகிறாங்க. நான் எதிர்ச்சிட்டேன். எப்பா கேட்குதுல அப்படின்ட்டு சும்மா இரு அப்படின்ட்டு இந்த பெட்ரோல் மாஸ் லைட்டு அந்த லைட் எடுத்துக்கிட்டு அப்போலாம் அவன் எங்கே கரண்ட் எது சிம்முடி விளக்க வச்சுக்கிட்டு தான் இருப்பான். பெட்ரோல் மாஸ் லைட்டை வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில் ஆட்டு கடைக்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கெலாம் பெட்ரோல் மாஸ் லைட்டு தான். அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு இரு என்ன அழுகுதுன்னு போய் பார்த்துருவோம், உண்மை என்ன நம்மளோட அடித்தா உழுது போய் பார்ப்பவா அப்படின்றாரு. எங்கள் அம்மா வேண்டாண்டுது. எங்கள் அப்பா விடு வாடிக்கிட்டு எல்லோரும் இருக்கிறது. எங்கள் அம்மா என்னை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போன பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா அழுகு சவுண்டு எட்டி கெட்டுச்சு. அந்த வயக்காட்டில் தான் கேட்குது. இரு அப்படின்ட்டு யாருப்பாது ஆறதே எப்பா யாரது அப்படின்ட்டுட்டே போகிறாரு எங்கள் அப்பா. எங்கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறே கேட்கல. எங்கள் அப்பா போயிட்டே இருக்காரு. பெட்ரோல் மாசம் லைட்டு தள்ளி போயிடுச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் விடக்கூடாதுன்ட்டு ஓடுது எங்கள் அம்மா. என்னை இறக்கி இறக்கி விட்டுலாம் போல தூக்கிட்டே ஓடுது. ஓடியே போய் எங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்க போயிட்டே இருக்கேன். எங்கே மும்புடுத்துற வந்துட்டேனாம்மா, என்னம்மா வீட்டுக்கு இதுக்கு மும்புடுத்துற வந்துட்டேன். எங்கே நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உங்களுக்கு காது கேட்கல, எங்கே கேட்கலையே, அப்போ எதுக்கு போயிட்டே இருக்கியே? வானத்துக்கும் பூமிக்கு ஒரே வெள்ளையாக தெரியுது, அது என்னென்னு பார்த்துக்குறோம், அது என்னென்னு பார்த்துக்குறோம்டே போகிறேன்டி அப்படிங்கிறாரு. வானத்துக்கு பூமிக்கு எங்கே வெள்ளையாக தெரியுது, இப்போ தான் தெரியலடி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வானத்துக்கு பூமிக்கு வெள்ளையாக ஒரே தான் தெரியுது, என்னது அது என்னென்னு பார்ப்போம்டே போகிறேன் அப்படிங்கிறாரு. அதோட வாங்கங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தியா நல்ல வேலையாக போச்சே, நீ பிள்ளைங்க போச்சாங்கு அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கா. வீட்டில் பொழுதுக்கும் விடிய வரைக்கும் பேசினாங்க. எங்கள் அம்மா 90 போட்டு அது ஓட்டு இது ஓட்டு. அதுக்கப்புறம் அழுக சவுண்டா கேட்குதுன்ட்டு அப்புறம் போய் கோடங்கி மறுநாள் காலையில் போய் கோடங்கியை கூட்டிகிட்டு கோடங்கி ஆமாம் மருந்து குடிச்சு ஒருத்தர் இறந்து உணவு மருந்து குடிச்சு ஒருத்தர் அப்போத்தான் இறந்துருந்தாங்க. வயக்காட்டில் கிடந்தாங்க. வயக்காட்டில் குடிச்சிட்டு கிடந்தாக. அப்புறம் போய் தூக்கி போய் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனால் போகையில் இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் பல மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் அலறி அழுகிறதா அவர் சொன்னார். அப்படியே பார்த்துக்கோங்க. அவர் என்னமோ ஒரு குச்சி மாதிரி கொண்டு வீடு பூரா அரைஞ்சி விட்டு போனார் குச்சியை. அது என்ன குச்சியோ சொன்னாங்க. அதை அது மந்திர குத்து குச்சியாம். வீட்டில் ஒரு எட்டுக்கு ஒரு குச்சி வச்சு வீட்டை சுற்றி அரைஞ்சு அப்படியே என்னமோ வச்சு கட்டி விட்டு போனார். நரம்பு மாதிரி என்னத்தையும் வச்சு கட்டி விட்டு போனார். அதே மாதிரி வீட்டு கதவுலையும் கட்டி விட்டு போனார். ஒரு சேவலை அறுத்து பழி கொடுத்து வீட்டுக்கு மூளைக்கு பூசி விட்டு போனார். இதெல்லாம் சொல்லலாமா? ஐயோ அக்கா, நான் ஒரு கூறுகட்ட குப்பை, நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்படி கேட்குறீங்க. இப்படி தான் பண்ணி விட்டு போனார் தே. அதுக்கப்புறம் அந்த அழுகு சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை அந்த அழுகு சவுண்டு. அப்படிலாம் நடந்துச்சு.
இதே அமானுஷ்ய கதை. உண்மையினா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மையிலே நடந்த கதை, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது யாரும். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் மினிமா. நடந்ததை யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படித்தே அதனால இருக்குது, எல்லாமே இருக்குது. சாமி இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, சாமி இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டது நல்லது இருந்துச்சுன்னா அது இருக்குது, கெட்டது நல்லது இல்லைன்னா அது இல்லை. சரியா? முருகா, கதை கட்ட எல்லாத்துக்கும் கனவு வராமல் காப்பாற்றுங்க முருகா. மாறி தாயே.